ஹலோ சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன வைப் வருதுன்றதை பார்க்கலாம். காய்ஸ் ரிமெம்பர், இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ரீடிங் பார்க்குற எல்லாத்துக்கும் இது ரெசனேட் ஆகணும்னு இல்லை. உங்கள் சோலுக்கு நோன்னு தோணுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங், உங்கள் கண்ணுக்கு எப்போ போடுதோ அப்போ பார்க்கலாம். அதே மாதிரி பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் என்னை ரீச் பண்ணலாம். கார்ட் சஃபில் பண்ணும்போது திங்க் யோர் பர்சன் அண்ட் தேர் நேம். மேபி இது உங்களுக்கான சஃப்லிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாட்டம் ஆஃப் தி டெக் தி எம்பீரர். ஓகே, அடுத்தது என்ன வைப் வந்துருக்குதுன்றதை பார்க்கலாம். பார்த்துட்டு நான் ஆல்ஃபாபெட் சொல்கிறேன். 3 of Pentacles, 8 of Pentacles, Wheel of Fortune, Knight of Swords, the Magician, 10 of Pentacles, then Hanged Man, High Priestess, Devil. ஓகே, 9 of Swords, bottom of the deck the Emperor இருக்கு. ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பாருங்கள். N and U, D and Q, O and C, J, then D and G. ஸ்ட்ராங்லி ரெசனேட் ஆகிற ஜோடியாக் சைன் கேப்ரிகான், விர்கோ, ஆரிஸ், ஸ்கார்பியோ. பர்த் டேட்ஸ் வந்து 4/8/10/26, ஜான்வரி, ஏப்ரல், ஆகஸ்ட், அக்டோபராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ஃபாபெட்ஸ், ஜோடியாக் இல்லை பர்த் டேட், பர்த் மந்த் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மேபி இந்த ரீடிங் உங்களுக்கானதாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு பிகினிங்லேயே 8 of Pentacles, 3 of Pentacles வந்திருக்கு. நீங்கள் 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ண ரொம்ப நாளாக கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த கனெக்ஷன் டீப்பாக மூவ் ஆகாமல் த ஹேங்மேன் எனர்ஜிக்கு போயிடுச்சு. எவ்ரிதிங் ஸ்டாண்ட்ஸ் பாஸ்ட் ரைட் நோ, திங்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஸ்டக். உங்கள் பார்ட்னர் இப்போது அவங்கள ஒரு அவுட் சைட் மாதிரி பார்க்குறாங்க, அவுட் சைடர் மாதிரி. அவங்க லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டிலே, இந்த ஸ்டாக்னேஷன் அவங்களுக்கு ஒரு பிக் லெசனை சொல்லி தந்துட்டுருக்குது. இந்த டைமில் அவங்க இன்டர்னலாக ரொம்ப ஹெவியாக சேஞ்ச் ஆகிட்டுருக்குறாங்கன்றது எனர்ஜி காமிக்குது. அதே மாதிரி த டெவில், 9 of Swords, த ஹை ப்ரீஸ்டஸ், த டார்க் நைட் ஆஃப் த சோல் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ த டெவில் பேட் வித் 9 of Swords. இந்த பர்சன் ரைட் நவ் ரொம்ப வல்னரபுளாக எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷனில், டாக்ஸிக் அட்டாச்மெண்ட்டில் இல்லைன்னா ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செயின்ஸ் அவங்கள டீப்பாக சஃபிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி லுக் அட் திஸ் 9 of Swords. உங்கள் பார்ட்னருக்கு நைட் ஃபுல்லாக ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அவங்க தூங்க முடியாமல் ராத்திரி ஃபுல்லாக அழுதுட்டு உங்களே நினச்சிட்டு ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கிற எனர்ஜியை காமிக்குது. தே ஃபீல் ஸோ கில்ட்டி ஃபார் பிரேக்கிங் யுவர் ட்ரஸ்ட். அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த கவலை, ஆங்ஸைட்டி, அந்த பெட்ராயல் எல்லாமே இப்போ அவங்களுக்கு கர்மா மூலமாக திரும்ப ஹிட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டும் வந்திருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களோட இன்ட்யூஷனுக்கு எல்லாமே தெரியுது. சப்கான்சியஸ்லி உங்களுக்கு புரியுது சம்திங் வெரி மெஸி அண்ட் பெயின்ஃபுல் இஸ் கோயிங் ஆன் வித் தம். அவங்களால தான் பேச முடியல, ஆனால் உங்கள் சோலுக்கு அது ஃபீல் ஆகுது.
அதே மாதிரி த சடன் அவேக்கனிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனை வந்து நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் த மெஜிசியன் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிவியர் பெயினில் இருந்து உங்கள் பார்ட்னருக்கு ஒரு பிக் சடன் ரியலைசேஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜியோட அவங்க ஒரு பிக் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியோர் ஹெசிடேஷன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு கிளியரான கிளாரிட்டியோட உங்களை நோக்கி ரஸ் ஆகி வரணும்னு அவங்க துடிச்சிட்ருக்குறாங்க. ஒய் பிகாஸ் த மெஜிசியன் இஸ் ஹியர். அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க உங்களோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ், உங்களோட வேல்யூ அவங்க லைஃப்பில் என்னன்னு. இந்த சப்ரேஷன்ல தான் உங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. உங்கள் லவ் தான் அவங்களோட அல்டிமேட் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு லோஸ் யூ எனிமோர். அதே மாதிரி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் டெஸ்டினி அண்ட் த அல்டிமேட் யூனியனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் டெஸ்டினி கார்ட். த டிவைன் இஸ் ஃபைனலி டேர்னிங் த டேபிள். இந்த டைனாமிக்கில் இந்த சைக்கிளில் இருக்கிற எல்லா பிளாக்ஸும் கிளியர் ஆகி டைம் வந்து மாறப்போகுது. யூனிவர்ஸ் அவங்கள உங்கள் பக்கம் மேக்னெட்டிக் புல்லோட இழுத்துட்டு இருக்குது. அந்த அல்டிமேட் கோல் இஸ் த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்க உங்களை வெறும் ஒரு ஆப்ஷனாக பார்க்கல. மேபி தேர்ட் பார்ட்டிகிட்ட போயிருக்கலாம். டெவில் எனர்ஜி இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்குதுன்றதை காமிக்குது. பட் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் உங்களோட ரியலைசேஷன் அவங்களுக்கு ரியலைசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களோட வேல்யூவை கம்பேர் பண்ணுற எனர்ஜி தெரியுது. ஸோ அவங்க வந்து உங்களை வெறும் நார்மல் பர்சனாக பார்க்கல. அவங்க உங்களை ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியாக, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டாக பார்க்க போகிறாங்க. உங்கள் கூட வாழ போகிற அந்த பியூட்டிஃபுல் ஹார்மோனியஸ் ஃப்யூச்சரை அவங்க கிராவிங் பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜியை வந்து இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் காமிக்குது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து த எம்பீரர். அதாவது என்னென்னா, இப்போ அவங்க லோன் உல்ஃப் மாதிரி ரொம்ப அலோனாக, சேடாக, ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவங்க இந்த ஈகோ மேட்ரிக்ஸை உடைக்க போகிறாங்க. அவங்கள தடுக்கிற எல்லா டாக்ஸிக்ஸ் எலிமெண்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசிஷனோட, எக்ஸ்ட்ரீம் அத்தாரிட்டியோட உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. அவங்க உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் லவ்வையும் ரீகெயின் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்சல்யூட் லாயல்ட்டியோட ஒரு சாலிட் கமிட்மெண்ட் வந்து தரப்போகிற எனர்ஜி வந்து இந்த பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்கிற எம்பீரர் காமிக்கிறாங்க. ஸோ எம்பீரர் பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்கிறதுனால உங்கள் பர்சன் கொஞ்சம் நல்ல அத்தாரிட்டி இருக்கிற பர்சனாக இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் ஓவராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸோ உங்கள் பார்ட்னர் இப்போ அவங்களோட ரியல் எமோஷனை மறைச்சி வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணினாலும் இன்டர்னலில் அவங்க ரொம்ப அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி பாசிட்டிவ் காய்ஸ், ஓகேங்களா? வெளியில் பார்க்க நீங்கள் சொல்லலாம், மேம் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, இந்த ரீடிங் நீங்கள் போய் சொல்கிறீங்க. பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்றது. அதனால் உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபினான்ஷியல் ட்ரபிள் போயிட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில். பென்டக்கிள் எனர்ஜி அதிகமாக வந்திருக்கிறதுனால மேபி தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் மணி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம். இல்லாட்டி உங்கள் பர்சனுக்கு அங்கே ஏதோ ஒரு கெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கிறதுனால என்னன்னா எல்லாமே இப்போ தலைகீழாக மாறிட்டு இருக்குது. அவங்க உங்களை என்னென்ன பண்ணி என்னென்ன செஞ்சு ஏமாற்றிட்டு போனாங்களோ அதெல்லாம் அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டெவில் கார்டு வந்தால் அதில் அந்த 2 பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயல் இல்லை, வெறும் அப்சஷன் மட்டும் தான் அங்கே இருக்குது. ஸோ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த தெரிய வந்த அந்த உண்மைகள் தான் உங்கள் வேல்யூவை வந்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்குதுன்றத இந்த ஸ்ப்ரெட் சொல்லுது. ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 1 2 7, ஓகேங்களா? 1 வந்து நியூ பிகினிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனை காமிக்குது. தென் 2 வந்து பேஷன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்பை காமிக்குது. தென் 7 வந்து ஸ்பிரிச்சுவல் விக்ட்ரி அண்ட் அலைன்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக
ஹவ் டு சே 1 to 7 அதே மாதிரி 7 to 1 இல்லைனா 11:11 222 777 மாதிரி நம்பர்ஸ் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சிம்பிளாக ஐ கிளைம் மை டிவைன் அலைன்மெண்ட்னு கமெண்ட்டில் சொல்லி கிளைம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் ஹைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை ரீடிங் பிடிக்காட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை சேனல். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.